யூதாவிற்கென்று ஒரு விசேஷம். அது யுத்தத்துக்கு முன்னாடி போகும். ஆமே, யுத்தத்தில் அது முன்னாடி நிற்கும். இதெல்லாம் பெரிய விசேஷம் என்ன? இதுக்கெல்லாம் பெரிய விசேஷம் என்ன? வேதத்தில் தாவீது பலத்து கொண்டதற்கு காரணம் அவன் யூதாவின் கோத்திரத்திலிருந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, வேதத்தினுடைய ஒரு காரியத்தை உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். 12 கோத்திரங்கள் நிறைந்ததுதான் சமஸ்த இஸ்ரவேல். சாலமோனின் காலத்திற்கு பிற்பாடு இஸ்ரவேல் 2ஆய் உடைகிறது. வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேலை தலைமை இடமாக கொண்டு 10 கோத்திரங்கள் பிரிந்து போகிறது. தெற்கு ராஜ்யம் யூதாவை தலைமை இடமாக கொண்டு, எருசலேமை தலைமை இடமாக கொண்டு யூதாவும் பெஞ்சமின் 2 கோத்திரம் யூதா என்ற பெயரில் பிரிந்தது. அதற்கு பெயர் தெற்கு ராஜ்யம். 10 கோத்திரங்கள் உள்ள இஸ்ரவேல் என்கிற ராஜ்யத்திற்கு சமாரியா தலைநகராக, 2 கோத்திரங்கள் உள்ள யூதா என்கிற ராஜ்யத்திற்கு எருசலேம் தலைநகரமாக இருந்தது. எத்தனையோ ராஜாக்கள் வந்தார்கள், பிரபலமானவர்கள் எல்லாம் வந்து மறைந்து வந்து போனார்கள். யூதா கோத்திரத்தில் 2 பேர் மிகவும் பிரபலமானவர்கள். அதில் ஒருவர் தாவீது, 2வது ஒருவர் சாலமோன். என்ன நடந்தது தெரியுமா? எல்லோரும் தவறு செய்தார்கள், குறைவுபட்டார்கள். ஆனால் யூதா கோத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் மேல ஒரு பிரியம் இருந்துச்சு. ஆமென். ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும், ஆண்டவருக்கு முன்பாக சரியாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய பிரமாணத்தை தேடணும், தேவனுடைய பெட்டியை தேடணும் என்று சொல்லுகிற எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருந்தது. ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக சரித்திரத்திலும் இஸ்ரவேல் என்கிற அந்த சமாரியா, இஸ்ரவேல் என்கிற வடக்கு ராஜ்யம் மங்கி போய்விட்டது. அந்த வடக்கு ராஜ்யத்தை முழுவதுமாக யூதா தன் ஆளுகை கீழே கொண்டு வந்துருச்சு. கரங்களை வைத்தலையா சொல்லுங்க. ஆமென், ஆமென். தேவன் பேரில் வைக்கிற பக்தி வைராக்கியம், தேவனுக்காக நாம் காண்பிக்கிற பக்தி வைராக்கியம் தான் நம்மளை லிஃப்ட் பண்ணி மேலே எடுத்து கொண்டு வந்து நம்முடைய சிறகுகளை, நம்முடைய எல்லைகளை விரிப்பதற்கு அது நமக்கு போதுமானதா இருக்குது. ஆமென், அல்லேலூயா.